எனக்கு பூமிக்காவும் தெரியாது, சங்கரியும் தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்ற மகன்? அந்த சங்கரி உனக்கு நல்லாவே தெரியும். அந்த குழந்தை வந்து சாட்சி சொன்னா கோர்ட்டே ஒத்துக்கும். நீ தப்பிக்கவே முடியாது. சங்கரி வந்து நாளைக்கு சக்தி கிட்ட உண்மையை சொல்லிட்டா உன்னோட இன்னொரு முகம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நீ அவமானத்துக்கு ஆளாயிடுவ. போதும், நிறுத்துங்க சார். முதல்ல பூமிக்கான ஒரு பொண்ணு என்னை தேடி சென்னைக்கு வந்திருக்கதா சொன்னீங்க. இப்போ சங்கரின்னு ஒரு சின்ன பொண்ணை கூட்டு வந்து அதை ப்ரூவ் பண்றதா சொல்றீங்க. உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு சார். எந்த கேஸும் கிடைக்காம அலையறீங்கன்னு தெரியுது. கை செலவுக்கு ஏதாவது பணம் என்ன சொல்லுங்க, நான் தரேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மதன், தைரியமா பேசுற மாதிரி என்கிட்ட வேஷமா போற. உள்ளுக்குள்ள ஒரு பூகம்பமே ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சங்கரியோட வந்து உன்னை சந்திக்கிறேன். வர. என்ன உண்மையை ஒத்துக்க வைக்க இவன் ரொம்ப மெனக்கடுறானே. ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை அந்த சின்ன பொண்ணு சங்கரியை கூட்டு வந்து என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருவானோ? என்ன அந்த பொண்ணுக்கு அடையாளம் தெரியுமா? நாளைக்கு மாப்பிள்ளை அழைப்பு இருக்காக்கா? ஆமா, எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க. வாங்க. வர மாப்பிள்ளை. போயிட்டு வரோம் மாப்ள. போயிட்டு வரோம். வாங்க வாங்க வாங்க. போயிட்டு வரோம்ப்பா. தேங்க் யூ வாங்க. போயிட்டு வர மாப்ள. வாங்க. வரேன்ப்பா மாப்பிள்ளை. மதன், வரேன். வாப்பா. உள்ள வாடா. வாடா. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? நீ ரொம்ப யோசிக்கிற மாதிரி அம்மா. தெரியுது. எனக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை விட பயம் தான் அதிகமா இருக்கு. ஏன்டா ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க? அந்த போலீஸ் ஆபீசர் அருள் வந்திருந்தான். இங்கயா? ஆமாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானு பயமா இருக்குமா? பூமிகா கூட நான் பழகின விஷயம் சங்கரின்னு ஒரு சின்ன பொண்ணுக்கு தெரியும். அந்த சங்கரியை கூட்டு வர போறானா? அந்த சங்கரி மட்டும் வந்தா அவ்வளவுதான், என் சங்கதி பூரா சபைக்கு வந்துடும். சக்தி முன்னால நான் தலை குனிஞ்சு நிக்கணும். கல்யாண கனவு கலைஞ்சு போய் எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிரும். என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், அந்த போலீஸ்காரங்க வந்தான்ல, என்ன கூப்பிட வேண்டியதுதானடா? நான் நல்லா கேட்டு அனுப்பியிருப்பேன்ல. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுல இருந்தாங்க. அதான் நானே பேசி அனுப்பிச்சிட்டேன். இனிமே அப்படி இருக்காத. அவன் நேர்ல வந்தா என்கிட்ட சொல்லு, நான் பேசிக்கிறேன். அது என்ன சங்கரியா அடுப்பு கறியா? அதெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத, புரியுதா? சக்திக்கும் உனக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. போ, உள்ள போ. உள்ள போடா. எவன்டா அவன் அருளு? ஓம் நமச்சிவாய. யாரு வீட்ல யாரு? சாமி, கும்புற சாமி. நல்லாரு நல்லாரு. சாமி, எல்லாரும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க யார பார்க்கணும்? போகட்டும் போகட்டும். இப்ப அவதான் கதி. வீரகாளி அம்மன் தங்கச்சி முத்துமாரியம்மன் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்த போற. ஆமா, நீ யார் புள்ள? என் பேரு பூமிகா. இந்த வீட்ல வேலை செய்யறேன். எங்க ஊரு மலை கிராமம். நான் இங்க ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். நீ அவரை பார்த்துட்ட. ஆனா அவரு இன்னும் உன்னை பார்க்கவே இல்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, நீ என்ன நினைச்சு அவரை தேடி வந்தியோ அது கண்டிப்பா நடக்கும். பூமிகா, சுவாமி நீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லாரு நல்லா இருங்க. அத்தை, இந்த சாமியார் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சக்தி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவரு. உங்க மாமாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இவரை தெரியும். இவர் ஒரு தீர்க்கதரிசி. எதிர்காலத்துல நடக்க போறத முன்கூட்டியே சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு தீர்க்கதரிசி. வணக்கம் சாமி. நல்லாரு நல்லாரு. சாமி, சக்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காகத்தான்
முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் புடவை சாத்திட்டு வந்தோம். முத்துமாரியம்மனை கட்டியா பிடிச்சுக்கோ. அவதான் உன் குடும்பத்தை காப்பாத்த போறா. அக்கா வீரகாளியம்மனுக்காக தங்கச்சி முத்துமாரியம்மா களத்துல இறங்கிட்டா. இந்த பையன் யாரு? இவன் என் அக்கா புள்ள, பேரு பொன்னுரங்கம். வணக்கச்சாமி. டேய், நீ கெட்டிக்காரன்டா. நீ மனசுல நினைச்சிட்டு இருக்கிறத நிறைவேற்றிடுவ. இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமே. பேசிட்டு இருக்கோம் சாமி. இந்த பாரு தங்கம்மா, இந்த வீட்ல சக்திக்கு கல்யாணம் நடக்கும்போது பொன்னுரங்கத்துக்கும் கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்ல, இதோ நிக்கிறாளே மலவாசி பொண்ணு, அவளுக்கும் கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணு தேடி வந்தவர் தான் இன்னும் கிடைக்கலையே சாமி. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க? அவரு இங்கதான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? இங்கதான் இருக்காரா? ஆமா, அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் சாமி. நடந்தான்னு உனக்கு சந்தேகம் வேண்டாம். நான் சொன்னா அது நடக்கும். ஏய் பாத்தியா, பூமிகா அப்ப சொன்ன மாதிரியே பொண்ணு ரங்கத்துக்கும் கல்யாணம் நடக்கும்னு அடிச்சு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு புரியுதா? சாமி, பொண்ணு ரங்கத்துக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்களே, பொண்ணு யார் சாமி? பொண்ணு இங்கதான் இருக்கா. அது நடக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓ பத்தியா, உன்ன மனசுல வச்சுதான் சொல்றாரு. சாமி, நீங்க இப்ப சொல்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு புரியாத விஷயமாவும் பிடிச்ச விஷயமாவும் இருக்கு சாமி. பொன்னுரங்கம், பூமிகா, அருக்காணி எல்லாருக்கும் நீங்க சொல்ற மாதிரியே நல்லபடியா கல்யாணம் நடந்தா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான் சாமி. உங்க வாக்கு பலிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்க எல்லாரையும் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். எந்த குழப்பமும் இல்லாம, எந்த தடையும் இல்லாம நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும். நான் இப்ப இமயமலை அடிவாரத்துக்கு போறேன். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நல்லா இருங்க. சரிங்க. ஓம் நமச்சிவாய. சாமி, நான் தேடி வந்த டாக்டர் கூட தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு. அப்ப சத்யாக்கா கல்யாணம் நின்னுடுமோ? நான் ஊருக்கு கிளம்புறேன். உங்களை நேர்ல பார்த்து சொல்ற தைரியம் இந்த மலைவாசிக்கு இல்ல. அதான் உங்க போட்டோ பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க எனக்கு தாலி கட்டது போயா போச்சு. நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. இப்ப நீ ஏன் ஊருக்கு போற? நீ எதுக்காக போனோம்? மதன் உனக்கு தாலி கட்டினது நிஜம் தானே? இந்த உண்மையை தைரியமா எல்லாரும் முன்னாடி எடுத்து சொல்ல வேண்டியதானே? என்னால முடியாது. நான் சொன்னா சத்யாக்கா கல்யாணம் நின்னுடும். நின்ன நல்லது தானே? உனக்கும் நியாயம் கிடைக்கும், சத்யாக்கா வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் இல்லையா? இல்ல, டாக்டருக்கு என் மேல விருப்பம் இல்லாம போயிருச்சு. விருப்பம் இருந்திருந்தா என்ன தேடி வந்திருப்பாருல்ல. இப்ப அவரு சக்தி அக்காவை நேசிக்கிறாரு. என்ன மறந்துட்டாரு. மறக்கல. உன்னை அவர் ஏமாத்திட்டு சத்யாக்காவை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ண பாக்குறாரு. உனக்கு அவர் அநீதி செஞ்சது பத்தாதுன்னு சத்யாக்காவுக்கும் அநீதி செய்ய பாக்குறாரு.
அதுக்கு நீயே சம்மதிக்கிறியா? எனக்கு இந்த டாக்டர் தான் தாலி கட்டினாருன்னு யாருக்கும் தெரியாது. நான் சொன்னாதானே பிரச்சனை வரும். சொல்லாமலே போயிட்டா சக்தி அக்கா வாழ்க்கையில ஒரு குழப்பமும் வராதுல்ல. நீ ரொம்ப நல்லவ, அதான் இப்படி யோசிக்கிற. ஆனா நல்லவளா இருந்தா துன்பத்தை தான் கட்டி சுமக்கணும். நல்லவங்க துக்கப்படுறதும் கெட்டவங்க சந்தோஷமா இருக்கிறதும் நியாயம் இல்ல. நீ என்ன நம்ம பேசுற? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஊருக்கு போக கூடாது. தப்பான மதனை தப்பிக்க விடுறது தப்பு. அவனோட சுயரூபத்தை எல்லார் முன்னாடியும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்பதான் மதனுக்கு மட்டும் இல்ல, தப்பு செய்யற எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கும். என்னால முடியாது. எந்த துயரத்தை வேணாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என்னால யாரு மனசு கஷ்டப்படக்கூடாது. என் டாக்டர் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. அவரு விரும்புற சக்தி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும். விட்டு கொடுக்கறது என் மனசு. நான் போறேன், என்ன தடுக்காத. நான் தடுப்பேன், நீ போக கூடாது. நான் போவேன், நீ போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. சக்தி அக்காவுக்கு டாக்டருக்கு கல்யாணம் நடக்கும். அத நான் மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். நீ போன்றல்ல. பூமிகா, என்னது இது? கையில பை எடுத்துட்டு இந்த நேரத்துல எங்க போற? நான் எங்க ஊருக்கு போறேன்க்கா. ஏன் திடீர்னு இப்படி பேசுற? இந்த வீட்ல யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா. உன் டாக்டரை கண்டுபிடிச்சு உன்னை அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு ஊருக்கு போறேன்னு சொல்ற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லக்கா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என் டாக்டர் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. என் வாழ்க்கைய நினைச்சு பார்த்தேன். இனி என் டாக்டர் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு மனசுக்கு தோணுச்சுக்கா. அதான் ஊருக்கு கிளம்பலன்னு முடிவு எடுத்துட்டேன். ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிற? ஏன் எனக்கு கல்யாணம் ஆகி போயிட்டா உன் டாக்டர் எங்க இருந்து கண்டுபிடிச்சு கொடுக்க போறேன்னு நீயா நினைச்சிட்டியா? அப்படித்தானே? அப்படி இல்லக்கா. நீங்க உங்க டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். இதுல ஏன் டாக்டரை தேடுற கஷ்டம் வேற உங்களுக்கு கொடுக்கணுமான்னு தோணுச்சு. ஏன் டாக்டர் எனக்கு கிடைக்க மாட்டாருங்கிற விதி இருந்தா நாம அவரை தேடுறது தேவையில்லாத காரியம் தானே. நீ ரொம்ப நம்பிக்கை இழந்து பேசுற. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் டாக்டர் உனக்கு கிடைப்பாரு. என்ன நம்பும் பூமிகா. உன் டாக்டரோட உன்னை கண்டிப்பா சேர்த்து வைக்கிறேன். நீ எங்கேயும் போக தேவையில்ல. இல்ல கண்ணா, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் சொல்றது கேளு. போல மதனை பத்தின எல்லா விஷயத்தையும் நேர்லயே வெற்றிவேல் சார் கிட்ட சொல்லிடலாம். சார் 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 இவர் எங்கேயோ நம்ம பார்த்திருக்கோமே. ஆமா, இவங்க யாரு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வா பூமிகா.
அவர்கிட்ட எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? அவன் எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான்? நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டியதானே? அது எதுக்கு போய் அவன்கிட்ட சொல்லணும்? அப்ப நீங்க யார்கிட்டயும் சொல்லவே மாட்டீங்களா? வேற யார்கிட்ட சொல்லணும்? அம்மனை சாட்சியா வச்சு உங்க கழுத்துல தாலி கட்டினல, அம்மனுக்கு நம்ம யாருன்னு தெரியும், அது போதும். மத்தவங்க கிட்ட ஒன்னும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ அம்மனை நம்புறியா இல்லையா? அப்புறம் என்ன, வா வா. சார், இவர் அந்த போலீஸ் ஆபீசர் ஆச்சே. என்ன பார்த்தா ஏதாவது கேட்பாரு. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? அம்மா நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வெற்றிவேல் சாரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அண்ணாச்சி வெளிநாடு போயிருக்காரு, வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன விஷயமா அவரை பார்க்க வந்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட போன்ல சொல்லிடுறேன். வெளிநாடு போயிருக்காரா? வெற்றிவேல் சார் இருந்தா மதனை பத்தி எல்லாத்தையும் விவரமா சொல்லலாம். லேடிஸ் கிட்ட சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே. சரி, இப்போதைக்கு வந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன யோசிக்கிறீங்க? அண்ணாச்சி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த என்கிட்டயும் சக்தி கிட்டயும் சொல்லலாமே. அம்மாடி இங்க வாமா, வா வாமா, உட்காருமா. யார் அத்தை இவரு? இவரு உன் மாமா போலீஸ் ஆபீசரா இருந்தப்போ இன்ஸ்பெக்டரா இருந்தவருமா. வணக்கம். வணக்கம்மா. இவர் சக்தி, அண்ணாச்சியோட தங்கச்சி பொண்ணு. இவளுக்கும் டாக்டர் மதனுக்கும் தான் நாளை கல்யாணம் நடக்க போகுது. மதனை ஏற்கனவே ஒரு மலை கிராமத்துல பார்த்ததா மாமா கிட்ட சொன்னது நீங்க தானே? மதனை பார்த்தேன்னு சொன்னா எப்ப பாத்தீங்க, எப்படி பாத்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டா இப்ப நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அதனால எதுவுமே தெரியாத மாதிரி பேசிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஆ? என் மாமா கிட்ட சொன்னதே மறந்துட்டீங்களா? இல்ல, நான் பார்த்தது மதன் தானான்னு சொல்லி சரியா ஞாபகம் இல்ல. சட்டுன்னு ஏதோ அவசரப்பட்டு சொல்லிட்டேன். நீங்க அவசரப்பட்டு மாமா கிட்ட சொல்லிட்டீங்க. மாமா அதை என்கிட்ட சொன்னாரு. அதனால நான் மதனை ஃபோன் பண்ணி விசாரிக்க அனாவசியமா எல்லாருக்கும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சாரிம்மா, நீயும் எனக்கு ஒரு சகோதரி மாதிரி தான். உன் கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரிம்மா, இனிமே நான் நிதானமா நடந்துக்கிறேன். நீங்க என் மாமாக்கு வேண்டியவர். முதல் முறையா வந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? தேங்க்ஸ்மா, ஒன்றும் வேண்டாம். வெற்றிவேல் சாரை பார்க்கலான்னு வந்தேன். சார் வெளிநாடு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். நீ பேசிட்டுங்க, நான் வரேன். சக்திக்கும் மதனுக்கும் கல்யாணம்னு வெற்றிவேல் சார் சொன்னாரு. அப்புறமா பத்திரிக்கை வைக்க வர்றேன்னு வேற சொன்னாரு. ஆனா பத்திரிக்கை கொடுக்கலம்மா. ஐயோ, அப்படியா? அர்க்காணி, அத்தா. இங்க வா. என்ன அத்தா? அம்மாடி, சக்தி கல்யாண பத்திரிக்கை ஒன்று எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தா. இவளும் அண்ணாச்சியோட இன்னொரு தங்கச்சி பொண்ணுதான். இவளுக்கும் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கோம். அர்க்காணி, இந்தாங்க அத்தா. இந்தாங்க, கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வருவேன். அதனாலதான் நானே தேடி வந்து பத்திரிக்கை சந்தோஷங்க. கேட்டேன். வரமா? பூமிகா, யாருக்கும் தெரியாம உன்னைய கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த போலீஸ் ஆபீசர் அருள் வந்ததுல இருந்து நீ மறைஞ்சிருந்தா அவர் பேசுறதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிறிய. ஏன், அவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியாது. அவர மாதிரி ஒருத்தரை எங்க கிராமத்துல பார்த்தேன். அவரா இருக்குமோன்னு சந்தேகமா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில நான் பார்த்தது இவர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, பரவதுக்கு இப்படி மறைஞ்சு நின்று பாக்குற? அவர் முன்னாடியே போய் நின்று கேட்ட வேண்டியதானே? போலீஸ் ஆபீசர்னு அம்மா சொன்னாங்களா, அதான் பயந்துட்டேன். பயமா? அப்ப நாளைக்கு சக்தி கண்ணலத்துக்கு வருவாரு, அப்படி என்ன பண்ணுவ? அவரை பார்த்து பயந்து வராம இருந்துருவியா? இல்ல, அவரு கண்ணுல படாம இருந்துருவேன். சரியான பயந்தாகுழி பொண்ணுமா நீ. ரமாமணி, என்ன சக்திக்குன்னு நகையெல்லாம் ஒண்ணும் போடாம இருக்கீங்க?
பெரியம்மா நாங்க சொல்லியாச்சு, சக்தி கல்யாணத்தப்போ எல்லா நகையும் போட்டுக்கிறேன்னு சொல்லிடுச்சு. சரி, மண்டபத்துக்கு போகும்போது மாலையாவது போடணும்ல. மண்டபத்துல போய் போட்டுக்கிட்டான், அதுவும் கேட்டாச்சு. அம்மாடி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு அழைக்கிறதுக்காக வராங்க. சீக்கிரம் ரெடி ஆயிடுங்கம்மா. சரி. வாங்க வாங்க அங்கிள், வாங்க. ஆண்டி, ஆண்டி. ரோஜா, இப்பதான் உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. எப்பமா வந்த சிங்கப்பூர்ல இருந்து? நேத்துக்கு தான் ஆண்டி வந்தேன். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அண்ணி எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்கா. வா வாங்க. சக்தி, இத பாரு, யார் வந்திருக்கா பாரு. ஹாய் அண்ணி, நான் தான் ரோஜா. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கிஃப்ட்ஸ் அனுப்புவேனே, அதே ரோஜா. நீங்க கட்டிக்க போற மாப்பிள்ளையோட தங்கச்சி. அண்ணி, உங்களை நெட்ல தான் பாத்திருக்கேன், இப்போதான் நேர்ல பாக்குறேன். எங்க அண்ணன் ஒரு அழகான அண்ணியை தான் செலக்ட் பண்ணிருக்கான்.